கிட்ட 1899 ரூபாய் இருந்தா போதும். தங்கறக்கு அருமையான ஸ்டே, சாப்பிட ருசியான உணவு, அதிபயங்கரமான வனவிலங்குகள் வாழ்ற கோத்தகிரியில இருக்க அரவெணுங்கிற பகுதியில இரவுல ஜீப் பயணம், இதெல்லாம் சேர்த்தியே 1899 ரூபாய்க்கு நம்ம கோத்தகிரியில இருக்க ஆர்கானிக் ஃபார்மர் ரெசார்ட்ஸ் இந்த பேக்கேஜை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சமீபத்தில் போயிருந்தேன். என்னோட அனுபவங்களை இந்த காணொளி மூலியமா நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து காணொளியை பாருங்க. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்திருக்கோம். ஒரு ஹாய் சொல்கிறா. கோத்தகிரி தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். டீ கடையில் பார்த்துருப்பீங்க. டீ குடிச்சிட்டு இங்கே வந்து நின்னோம். நல்லா இருந்துச்சு பிளேஸ். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்போம், அதுவும் இந்த பிளேஸ்லேருந்து தான் இன்ட்ரோ கொடுத்துருப்போம். அண்ட் அப்படியே டீ குடிச்சாச்சு. ஸ்டே வந்து பிளான் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் போனோம்ல, அவங்களோட இன்னொரு ஸ்டேங்க. ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு எந்தெந்த இடம்லாம் போகலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நிறைய பிளேஸ், அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்லாம் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். கொஞ்சம் தொண்டை கட்டிருச்சு, கொஞ்சம் 2 நாளாக உடம்பு சரியில்லை. வர வழியில் மானெல்லாம் பார்த்தோங்க. லக் இருந்தால் எலிஃபெண்ட்டே பார்க்கலாம். கோத்தகிரி ரோடுங்க, எலிஃபெண்ட்டே பார்க்கலாம். நல்ல பிளேஸ். சரி வாங்க போகலாம். எப்படி இருக்குன்ட்டு வண்டி எடுப்போம். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ். க்ரௌட் ஆயிடுச்சு. மேலே பாருங்க குரங்கு. இதுதாங்க இங்கே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், இங்க பாருங்க பிரமிடா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதான்டா இருக்கு. போதும்ல, டேய் போல திருப்புடா. ஏய் அங்க பாரு, ஆங்கிள் பாரு. வேற தோர்த்துற மாதிரி. அங்க பாருங்க காட்டெருமை எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வளர்ந்து கொழுக்கு முழுக்குன்னு இருக்குங்க. கச்செல்லாம் இருக்கு பாத்தியா லோயஸ். அதான் பால்வழியில வர மாதிரியே இருக்கு. அதை விட டெரரா இருக்குது. இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. கீழே எதுவும் காசு வாங்கல, காருக்கு மட்டும் வாங்குவாங்களாட்டு இருக்கு. ஒரு போட்டோ ஸ்பாட் ஒன்று வருங்க. இந்த ஸ்பாட் சொன்னேன்ல, இதுதான். அப்படியே மிஸ்டா ஃபுல்லா ஈவினிங் டைம்ல இங்கேயே மிஸ்டா இருக்கும். அப்படியே இந்த வீடு சுத்தியுமே மிஸ்டா இருக்கும். அதான் இன்ஸ்டால எல்லாம் ரீல்ஸ் இருக்கும்ல, இங்க தான் எடுப்பாங்க. அப்படியே மிஸ்ட் போக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. வந்து வண்டி நிறுத்துகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. தலைவனுக்கு உடம்பு சரியில்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் வீடியோ போடுறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சரி போகலாம் வாங்க. அவர் தாங்க நம்மளை பிக்கப் பண்ண வந்தார். லொக்கேஷன் இருக்கு, இருந்தாலும் பக்கத்தில் வந்துட்டீங்களான்னு கேட்டார். நான் வரேங்க மெயின் ரோடு அப்படின்னாரு. செக்கின் ஆயாச்சுங்க. ஆஃப்டர்நூன் மட்டும் லஞ்ச் வெளியே சாப்பிட்டுக்கணும். டின்னரும் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் மட்டும் வெளியே இப்போ சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுதாங்க நம்ம தங்கியிருக்க ஹோம் ஸ்டேயோட டெரஸ் வியூ. ஏதோ வியூ பாயிண்டில் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டே கோத்தகிரி மெயின் ரோட்டில் இருந்து அரவேணு அப்படிங்கிற இடத்துல கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரோட்டில் 1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இவங்க ஸ்டே ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் பேக்கேஜ் ப்ரைஸ் 2 days 1 night ஸ்டேக்கு பெர் ஹெட்டுக்கு 1899 சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் என்னென்னலாம் இன்க்ளூடுனா, வெல்கம் ட்ரிங்க், நைட் போன்ஃபயர் வித் மியூசிக், போன்ஃபயர்லேயே இவங்க கொடுக்குற சூப் அண்ட் கார்ன் ஃபயரிங் எக்ஸ்பீரியன்ஸ். சோளக்கருது கொடுத்துருவாங்க, அது தீயில வாட்டி நம்ம சாப்பிட்ற மாதிரி அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நைட் டின்னர் 7 course மெனு
அடுத்தது மெயின் ஹைலைட் 10 கிலோமீட்டர்ஸ் த்ரில்லிங்கான ஜங்கிள் ஜீப் சஃபாரி. வைல்ட் அனிமல்ஸ்லாம் நிறைய ஸ்பாட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் சொன்னதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சாப்பிட கிளம்பியாச்சுங்க. பாருங்க உள்ள வந்தது காட்டியிருக்க மாட்டேன். இப்போ தான் போகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க ஸ்டே. இங்கே வந்தால் ரிசப்ஷன் ஏரியா. இது கிச்சன் ஏரியா. அப்படியே வெளியே வந்தோம்னா வண்டி நிற்கிது பாருங்க. இங்கே சாயந்தரம்லாம் பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. இப்பவே இப்படி இருக்கு. அன்னலட்சுமின்னு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். நியர்பையே இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். நல்லா வேற வருதுடா. ரெண்டு பேர் ஏங்க சாப்பிட வந்தாச்சுங்க. நிறைய இருக்கு. மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணாங்க. நீ என்ன ரோஸ்ட் சொல்லியிருக்கியா? ரோஸ்ட் சொல்லியிருக்கான். அப்பளம் வைக்கிறக்கே பாதி தட்டு வேணுமான்றது. ஸ்பூன் இல்லையா? ஓட்டு கடைக்கு போனால் பொரோட்டா இல்லையா கேட்க. சரி அப்படி சாப்பிட்டு கன்னியூ பண்ணுறேன் கைஸ். ரோஸ்ட் வந்துடுச்சு. மாப்பிள்ளைக்கு ரோஸ்ட் வந்துடுச்சு. சாப்பிட்டாச்சுங்க. அப்படி ஸ்டேக்கு போகலாம். சாப்பிட்டு ஸ்டேக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி வெளியே எங்கேயும் சுற்றி பார்க்க போகிற மாதிரி ஐடியா இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். டே 1 ரைட் பண்ணி வந்த டயர்டில் ரெஸ்ட்டு தான். ஆக்குதான் என்ன சவுண்டுன்னு தெரில. அதுக்கு மூஞ்சி பத்தியா சவப்பாக இருக்கு. இது வேறு ஏதோ ஸ்பீசிஸ். வாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு வியூ பார்க்கலாம். அப்படியே மிஸ்ட்டு பக்கத்துலேயே வருது பாரு. அங்கே இருக்கு பாரு. உனக்கும் தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து டின்னர் சாப்பிட்ற கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆச்சுங்க. அப்படியே போய் அங்கே வந்து டின்னர் சாப்பிட்டு எங்கே அப்படின்னா நியர்பை நம்ம வந்து அன்னைக்கு ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதான் அவங்களோட ஸ்டே தான். எதனால் அங்கே போய் டின்னர் சாப்பிட்றோன்னா கேம்ப் ஃபயர் வித் மியூசிக் அங்கே தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே போய் கேம்ப் ஃபயர் வித் மியூசிக் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி அப்படியே கிளம்பலாமா? எப்படியா? ஓகேவா போலாமா? அப்படியே கொஞ்ச நேரம் கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கில் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வருவோம். இங்கே டின்னர் ரெடி பண்ணி தரேன்னாங்க. சரி நாங்கள் கேம்ப் ஃபயர் வித் மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி அப்படின்னா அங்கே தான் வர மாதிரி இருக்குன்னாங்க. சரி அப்படியே அங்கே டின்னர் முடிச்சுட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் கஸ்டம் பேக்கேஜில் 3 nights 4 days பேக்கேஜில் பிளான் பண்ணி வந்தோம். எங்கள் பேக்கேஜில் நான் சொன்னது 1899 பேக்கேஜில் வரது எல்லாமே வந்துடும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஆடடாக லாங் டிஸ்டன்ஸ் ஜங்கிள் சஃபாரி, வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் அண்ட் பேர்ட் வாட்சிங்லாம் இருக்குது. பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ட்ரிப்ஸை ஆர்கானிக் ஃபார்மர் ஸ்டேயில் பிளான் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாப்பு லெஃப்டில் போனால் வியூ பாயிண்ட்டு. இது அவங்க ஷாப்பு. இதோ ரைட் சைடில் இது அவங்க ஷாப்பு. அப்படி இப்போ மேலே போகணும். இங்கே தான் கரடி வந்தது அன்னைக்கு. guys finally வந்துட்டோம். welcome back again. how are you? fine I'm fine. நல்லா இருக்கு. ஹோம் away from home. அதாவது வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த கம்ஃபர்ட்டு நாங்கள் அங்கே தருவோம். நாங்கள் கொடுப்பீங்க. ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சம்டைம் டசன்ட் லைக் டு ஸ்டே இன் இன்டீரியர். they want to listen the noise, but அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க இன்னைக்கு ஸ்டே பண்ண ரூம்ல நீங்க சவுண்ட் கேட்டீங்களா? நாய்ஸ் எல்லாம் இது இல்ல. ஆனா மங்கி மட்டும் அப்பப்ப அந்த இலை இது வந்து அது நேச்சுரலா இருக்குறது. அது they are also part of us. we are disturbing their place. So we should not do anything, but you have to keep the door locked. Tomorrow you going to plant a tree for us. Okay, கண்டிப்பா எல்லா கெஸ்டையும் நாங்க எப்படின்னா you welcome and come and plant a tree.
ஆனால் நெக்ஸ்ட் இயர் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவேன், நீங்கள் திருப்பி வந்து பார்க்கணும். காய்ஸ் இங்க பாருங்க, ஃபயர் கேம்ப்ல சோளக்கருதை வாட்டிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா இதாயிட்டு இருக்கு. சூப் வந்திருக்கு. சரிவா அப்படியே நீயும் குடிக்கலாம். காய்ஸ் இதுதாங்க டின்னர் இன்னைக்கு. இதுதான் மெயின் டிஷ்ஷுங்க. நீ எடுத்துட்டு நான் தின்னுட்டு இருக்கேன். டே 1 இன்னைக்கு சூப்பராக கோத்தகிரியில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு ஹோம் ஸ்டே கிளம்பிட்டோம். குட் நைட், மார்னிங் சந்திக்கலாம். குட் மார்னிங் கைஸ். காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு டைனிங் ஏரியா வந்தோம். இப்போ தான் எந்திரிச்சோம் கைஸ். நைட்டெல்லாம் செம்ம குளிருங்க. அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டோம். இப்போ தான் எந்திரிச்சோம், லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கே. இனி அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் ஏதாவது பிளேசஸ் இருந்தால் போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம் கைஸ். நைட்டு போனோம்ல, சூப்பராக இருந்துச்சு பிளேஸ். இங்கேயே வேணுனாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் அங்கேயே போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். அங்கே பிளேஸ் சூப்பராக இருக்கும். இங்கே சின்ன ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க, அவங்க ஷாப் இருக்குது. அங்கே போய் நம்ம அவங்க மெனுலாம் இருக்குது, என்ன வேணுமோ அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க, அப்படி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பி போயிட்டு இருந்தோம். நிறைய பைசன்ஸ் டீ பிளான்டேஷனில் டீ பிளான்ஸை சாப்பிட்டு இருந்தது. நேற்று நைட்டு கேம்ப் ஃபயரில் இங்கே தாங்க உட்காந்துருந்தோம். நேற்று நைட்டு பார்த்தோம்ல, மார்னிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆர்கானிக் ஃபார்மர் ரெசார்ட். செகண்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இந்த இடத்தோட ஸ்டே டீட்டெயில்டு வீடியோ முன்னாடியே போட்டிருப்பேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ அப்படியே இந்த வாட்டர் ஸ்ட்ரீம்லாம் பார்க்கலான்னு வந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பேசுங்க. இங்கே தான் இறங்கி விளையாண்டுட்டு இருந்தோம். காலையில் வந்தோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியெல்லாம் சுற்றி பார்க்க போகலான்னு பார்த்தோம். ஃபுல்லாக மழை தான், இங்கேயே இருந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு வந்தாங்க, சரியான மழை பிடிச்சிருச்சிங்க. வேறுங்க எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் போகலான்ட்டு. மழை நிற்கவே இல்லை வந்ததுக்கு. செகண்ட் டே ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது காலையிலேருந்து. White dish, jackfruit biryani. Jackfruit biryani. Banana leaf fish fry. Fish fry. Yeah. Okay. Yeah, second chicken gravy, custard. Custard. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஆக்சுவலி இது ஒரு கோம்போ மாதிரி. கோம்போன்னு எப்படி சொல்கிறது, பெரிய அதாவது வயறு ஃபில் பண்ணணும்ல கோம்போ இல்லை, சம்திங் எல்ஸ். எப்படின்னா ஹோம்மேட் மசாலாவில் பண்ணது, ஃபிஷ் வித்து பனானா லீஃபில் நாங்களே பண்ண மசாலா, எங்களோட மசாலா. அப்புறம் பலாக்காய் பிரியாணி. அது இப்போதான் இங்கே வந்து தான் கேள்விப்படுற பலாக்காயில் பிரியாணி. பிரியாணி ரைஸு இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. ரசம் கூட தரணும், மிஸ் பண்ணிட்டாங்க. ரசம் இருக்கு. ஆமாம். இது எப்படின்னா நாங்கள் ஒரு பிரஞ்ச் மாதிரி பண்ணோம். இது we used to serve like a brunch. ஓகே. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 12 o'clock 11 o'clock இதை கொடுத்துருவோம். இது கொடுத்துருவீங்க? ஆமாம். ஆனால் இதெல்லாம் சின்ன குவான்டிட்டி தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவோம். மினிமம் 2 people we spend half kg of chicken. அதே மாதிரி நாங்கள் எதுவுமே ப்ரிசர்வேட் பண்ண மாட்டோம். ஓகே. நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணி கொடுப்பீங்க. ஈவினிங் அப்படியே ரெசார்ட் பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். தென் ஹோம் ஸ்டே வந்துட்டோங்க. நைட் ஜங்கிள் ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே பால்கனி வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ லென்த்தாக போகிறனால இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 கொடுக்குறேன். த்ரில்லிங்காக நைட்டு என்னென்னலாம் அனிமல் பார்த்தோன்னு பார்ட் 2ல பாருங்க. பயங்கரமாக இருக்குங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். பார்ட் 2ல சந்திக்கலாம். ட்ரைபல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது.